அதிமுக கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் நேற்று டெல்லி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க சென்றுள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று கூறி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாள் கெடு விதித்தார். இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை அதிமுக பொறுப்புகளிலிருந்து நீக்கினார். இந்நிலையில் செங்கோட்டையன் நேற்று ஹரித்வாருக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்வதாக கூறி சென்றார். நேற்று இரவு டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பதற்காக அவரது வீட்டிற்கு சென்றுள்ளதாக டெல்லியிலிருந்து தகவல் கசிந்துள்ளது. நிதி பகிர்வில் மத்திய அரசு பெரியண்ணன் மனப்பாங்குடன் நடந்து கொள்கிறது. நிதி பகிர்வுக்கான தன்னாட்சி பெற்ற அமைப்பில் அடிப்படை கட்டமைப்பு மாற்றம் தேவை. நியாயமான நிதி பகிர்வே உண்மையான கூட்டாட்சி தத்துவம் என தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருந்த சங்கர் ஜிவால் ஆகஸ்ட் 31ஆம் தேதியுடன் ஓய்வு பெற்றார். அதன் பின்னர் பொறுப்பு டிஜிபியாக ஐபிஎஸ் அதிகாரி வெங்கட்ராமன் என்பவரை தமிழக அரசு நியமித்தது. அதற்கான உரிய அறிவிப்பும் வெளியிடப்பட்டது. அவரும் பொறுப்பு டிஜிபியாக தமது பணிகளை துவங்கியுள்ளார். ஆனால் சீனியாரிட்டி என்ற அடிப்படையில் வெங்கட்ராமன் 9வது இடத்தில்தான் உள்ளார். அவருக்கு முன்னதாக 8 ஐபிஎஸ் அதிகாரிகள் உள்ளனர் என்று விமர்சனங்கள் எழுந்தன. அவரின் நியமனத்தை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் புதிய டிஜிபி ஓய்வு பெறும் 3 மாதங்கள் முன்பாகவே தகுதியான புதிய டிஜிபி பெயர்களை யுபிஎஸ்சிக்கு தமிழக அரசு பரிந்துரைக்க வேண்டும். ஆனால் அது போன்ற நடைமுறைகளை தமிழக அரசு பின்பற்றவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டது. தமிழக அரசின் இந்நடவடிக்கை 2015ஆம் ஆண்டு பிரகாஷ் சிங் வழக்கில் சுப்ரீம் கோர்ட் அளித்த தீர்ப்புக்கு எதிராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. புதிய டிஜிபி பதவிக்கான நியமன செயல்முறை நடந்து கொண்டிருப்பதாக தமிழக அரசும் பதில் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் டிஜிபி நியமன நடவடிக்கைகளை யுபிஎஸ்சி ஆணையம் விரைவாக பரிசீலிக்க வேண்டும். யுபிஎஸ்சி அளித்த பரிந்துரையின் பேரில் வழக்கமான முறையில் டிஜிபியை நியமிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. மக்களை அவமதித்து கேலி பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு ஆண்டவன் தண்டனை வழங்கிவிட்டார் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசியுள்ளார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒழுங்கு நடவடிக்கை குழு மல்லை சத்யாவுக்கு கடிதம் அனுப்பியிருந்த நிலையில் அந்த கடிதத்திற்கு பதில் அறிவிப்பில் குற்றச்சாட்டுக்களை அவர் மறுக்கவும் இல்லை, விளக்கம் அளிக்கவும் இல்லை. எனவே மதிமுகவின் கொள்கை, குறிக்கோள், நன்மதிப்பு, ஒற்றுமைக்கு கேடு விளைவிக்கும் வகையில் செயல்பட்டுள்ளார் என கூறி மல்லை சத்யாவை கட்சியிலிருந்து நீக்கி வைகோ அறிவித்துள்ளார். ஆதார் அட்டையை 12வது ஆவணமாக ஏற்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு உச்ச நீதிமன்றம் தடாலடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் துணை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சிபி ராதாகிருஷ்ணன் சிறந்த துணை ஜனாதிபதியாக இருப்பார் என்று மக்கள் நம்புவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பொருளாதார நடவடிக்கைகள் வெளிப்படையானதாகவும் நேர்மையானதாகவும் இருக்க வேண்டியது முக்கியம் என பிரிக்ஸ் அமைப்பு மாநாட்டில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேசியுள்ளார். படை தளபதிகளின் ஒருங்கிணைந்த மாநாட்டை கோல்கட்டாவில் வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார். செப்டம்பர் 15 முதல் 17ஆம் தேதி வரை 3 நாட்கள் இந்த மாநாடு நடக்கிறது. மாநாட்டின் கருப்பொருளாக எதிர்கால மாற்றம், சீர்திருத்தங்கள் மற்றும் தயார் நிலை ஆகியவை இருக்கும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதை எதிர்த்து அரசை எதிர்த்து இளைஞர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதில் 20 பேர் உயிரிழந்துள்ளனர். 350க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இதனை அடுத்து சமூக வலைதளங்கள் மீதான உத்தரவை திரும்ப பெற அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. மேலும் அந்நாட்டு உள்துறை அமைச்சர் ரமேஷ் லேகாக் பதவி விலகியுள்ளார்.